Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஆல்ரெடி அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் டாகி டீம்லேயே கிடையாது. அவர் டாகி டீம்லேருந்து வெளில வந்துட்டார். வெளில வந்து 4 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் நேற்று தான் அந்த பிரச்சனையே வருது. நீங்கள் டாகி டீமுக்கு இனிமேல் புதுசாக யார் வந்தாலுமே எலான் மஸ்க் மாதிரியான விஷயங்களை செய்ய முடியாது. ட்ரம்ப் ஏற்கனவே வந்து அதிபராக தானே இருந்தார். அப்போ ஏன் யூஎஸ்ஏட கட் பண்ணல? அப்போ எலான் மஸ்க் கூட இல்லைங்க, அதனால் கட் பண்ணல. ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் எப்படி யோசிக்கிறாரு? மக்களோட வரி அந்த நாட்டுக்கே பயன்படணும்னு யோசிக்கிறாரு. நீங்கள் எலான் மஸ்க் இல்லாமல் அமெரிக்கா இயங்காது இன்னைக்கு தேதிக்கு. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளத்தையும் அமெரிக்கா எடுத்துகிட்டு போச்சு, பிரான்ஸ் எடுத்துகிட்டு போச்சு. அப்போல்லாம் யாரும் கேள்வி கேட்கலையே. ஏதோ அந்த நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதை ஏதோ பெரிய ஒரு செய்தியாக வந்து கேட்குறீங்க. உலக நாடுகளின் தலைவர்கள் வந்து ட்ரம்பை சந்திக்கக்கூடிய அந்த நோக்கம் என்ன? அசிங்கப்படுறதுக்கு தான். நம்முடைய மோடி கூட இங்கே போயிருந்தார். 2 பேரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நின்றுட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டப்போ மோடி வந்து சிரிக்க மட்டும் செஞ்சார். அதுக்கு ட்ரம்ப் வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, இது உங்களுக்கான கேள்வி, இதுக்கு நானே பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு பேசினார். நான் உங்கள் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமெரிக்க அரசின் செயல்திறன் மேம்பாட்டு தலைவராக வந்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து இருந்து வருகிறார். இப்போ அந்த பதவியை வந்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பாரா? ஆல்ரெடி அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அவர் டாகி டீம்லேயே கிடையாது. அவர் டாகி டீம்லேருந்து வெளில வந்துட்டார். வெளில வந்து 4 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் நேற்று தான் அந்த பிரச்சனையே வருது. ரிசைன் பண்ணிடுறது. ஆல்ரெடி ரிசைன்லாம் பண்ணிட்டாரு. டீம்ல இருந்து வெளியே வந்தாலே அது வந்து ரிசைனிங் தான். டீம் விட்டு வெளியில் வந்துட்டாரு. அடுத்து புதிய தலைவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் வந்து பார்க்குறாங்க. ஆல்ரெடி வெளில வந்துட்டாரு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் சைனாவினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சைனாவில் வந்து ட்விட்டர் வந்து பேண்டு தான். அதனால தான் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்டாக்கை வாங்குறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணாங்க. டிக்டாக் அமெரிக்காவில் பேன் செய்யப்பட்டதும் எலான் மஸ்க் சொல்லி தான். ஓகே, ரைட்டுங்களா? அந்த டிக்டாக்கினுடைய ஓனரை கூப்பிட்டு வச்சு பேசினதும் எலான் மஸ்கினுடைய டேபிளில் தான். புரியுதுங்களா? எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அடுத்து உனக்கு ஒரு 6 மாதம் டைம் தரேன், அவர் சொல்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்ட அப்படின்னா நீ மறுபடியும் இது பண்ணிக்கலாம், நீட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்னதும் எலான் மஸ்க் சொல்லி தான் ட்ரம்ப் செஞ்சார். ஏன் அப்படின்னா ட்விட்டர் வந்து சைனாவில் பேண்டு. அப்போ உன்னுடைய டிக்டாக் எதுக்கு அமெரிக்காவில் இருக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட்டில் பண்ணது தான் இது. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் டாகி டீமுக்கு இனிமேல் புதுசாக யார் வந்தாலுமே எலான் மஸ்க் மாதிரியான விஷயங்களை செய்ய முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூஎஸ்ஐடுங்கிறது கட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களோட கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து ஒருத்தன் ஃபைலை வந்து உள்ளேருந்து எடுத்து பிக் பண்ணி எடுக்கிறான் அப்படின்னா, இது நாள் ட்ரம்ப் ஏற்கனவே வந்து அதிபராக தானே இருந்தார். அப்போ ஏன் யூஎஸ்ஐட கட் பண்ணல? அப்போ எலான் மஸ்க் கூட இல்லைங்க, அதனால் கட் பண்ணல. இப்போ எலான் மஸ்க் கூட இருந்ததுனால அமெரிக்காவுக்கு அவ்வளோ லாபம். ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் எப்படி யோசிக்கிறாரு? மக்களோட வரி அந்த நாட்டுக்கே பயன்படணும்னு யோசிக்கிறார். இந்த ஒன் பியூட்டிஃபுல் அண்ட் பிக் பில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை, ஒன்று பெருசாக இருக்கணும், இல்லாட்டி அழகாக இருக்கணும். பெருசாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தப்புங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு எலான் மஸ்க் சொன்னார். ஆனால் அதில் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அவரோட எலக்ட்ரிக்கல் கார் இருக்குல்ல, அதுக்கான அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கலாம், அதுக்கான சப்சிடி ரிலேட்டடான விஷயங்களில் வந்து அவருக்கு திருப்தி இல்லை, அதனால தான் அந்த பில்லை அவர் எதிர்க்கிறாருன்னு சத்தம் இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த பில்லை எனக்கு காட்டவே இல்லைன்னு இப்போ எலான் மஸ்க் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்கு ட்ரம்ப் சொன்னது என்னென்னா, யோ காங்கிரஸ் சபைக்கே நான் இன்னும் காட்டலையா, உனக்கு எதுக்கே நான் காட்டணும் அப்படிங்கிற தொடியில் அதை எலான் மஸ்க் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தார். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஊர் உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஒருத்தவங்களை மையப்படுத்தி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எந்த இடம்னா, நம்ம பார்லிமெண்ட்டில் மாநிலங்களவையில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தரை வந்து கொண்டு போய் உட்கார வச்சுருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோடிக்கு எதிராகவோ இல்லை மோடியவே வந்து காலி பண்ணிடுவேன், அவரை போஸ்டிங்லேருந்து தூக்குங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நகைப்புக்குரியதோ. இப்போ நிர்மலா சீதாராமனே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 2 பேருக்கு இடையில வாக்கிய தகராறு ஆயிடுச்சு. ஏன்னா நிர்மலா சீதாராமன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா
மோடியை வந்து பதவியிலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள்லாம் எப்படி சிரிப்பாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன், சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா எலான் மஸ்கை நம்புகிறாங்க. என்னுடைய வரி பணத்தை பூரா இவன் காப்பாற்றி தந்திருக்காங்கிறத நம்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் எல்லாமே, ஏங்க 2 பேருமே பிஸ்னஸ்மேன் தான், உட்காந்து பேசி பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசுவாங்களே தவிர எலான் மஸ்க்கு தனியாலாம் விட்டுற மாட்டாங்க. நீங்கள் எலான் மஸ்க் இல்லாமல் அமெரிக்கா இயங்காது. இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு சைனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் இது எல்லாத்தையும் என்னென்ன டீல் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டும் டாகி டீமை தவிர்த்து வேறு யார்ட்டையுமே கிடையாது. இப்போ அவருக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்தாயா வச்சுக்கோ. யார் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் இயக்குனவர் யாருன்னா எலான் மஸ்க். அப்படிப்பட்ட நபரை வந்து தூக்கி போடுறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தான் நட்டம். அமெரிக்காவினுடைய கோல்டன் டோம் அப்படிங்கிற அந்த கனவு எலான் மஸ்க் தூக்கி போட்டதுனால உடைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அமெரிக்காவில் நுழைய 12 நாட்டினருக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போவதாகவும் அமெரிக்க அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. ஏன் இது மாதிரியான இப்படி ஒரு முடிவை வந்து அமெரிக்க கவர்மெண்ட் வந்து எடுக்கணும்? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி சில நாடுகளுக்கு வந்து அமெரிக்கர்கள் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் அதே நாட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் குறிப்பாக இப்போது ஈரானுக்கெல்லாம் வந்து அவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ஆப்பிரிக்க நாட்ஸும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த உளவுத்துறை தகவல்கள் வந்து சிலது வரும். இப்போது ஈரானில் வியாதியின் அடிப்படையில் சில நேரம் சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ கோவிட் வந்து எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்குல்ல, இதே மாதிரி சில வைரஸ் வந்து வித்தியாசமாக வந்து சில நாடுகளுக்கு இருக்கும், அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக உளவுத்துறை சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாசிடர் மூலிமா சொல்லி அனுப்புவாங்க. இப்போ ஈரானில் வந்து போர் நடக்க போகுது, இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்க போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இங்கே வந்துருங்க அப்படின்னு போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவனை அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிறத முன்னாடியே தடுத்துடலாம்ல. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மக்களை எச்சரிக்கை பண்ணுறது, இதெல்லாம் உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவல் தான். இதில் வந்து பாலிடிக்ஸ் இருக்காது. இதில் மேஜராக இதில் வந்து பாலிடிக்ஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரலாறை புரட்டி பார்த்ததில் நான் சொல்கிறது இதில் பாலிடிக்ஸ் இருக்காது. பட் இதில் வந்து எமர்ஜென்சி இஷ்யூஸ் இருக்கும். அது இயற்கை பேரிடராக இருக்கலாம், தொற்று வியாதிகளாக இருக்கலாம், இல்லை போர் மேகங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களுக்கு மட்டும்தான் இதை சாய்ஸாக சூஸ் பண்ணுவாங்க. 12 நாடுகளுக்கு தடை விதித்ததன் மூலம் அந்த நாட்டினுடைய இந்த வர்த்தக உறவுலாம் வந்து இனி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வர்த்தக உறவுக்கும் அது எல்லாமே அது டோட்டலாக கட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ அப்படி பார்த்தா ஈரான்ட்டு என்ன வாங்காமல் இருப்பாங்களா? அமெரிக்கா வாங்க தான் செய்வாங்க. இல்லை, தடை விதிக்கப்பட்ட நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் கண்ட்ரிஸாக தானே வந்து இருக்கு. ஆமாங்க, இஸ்லாமிக் கண்ட்ரிஸாக இருக்குங்க. ஆனால் அதுக்காக வந்து வர்த்தகம் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. வர்த்தகம் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் எந்த பேப்பர்லையும் படிக்கலை, எந்த வெப்சைட்லையும் படிக்கலை. அப்படி வந்து ட்ரம்ப் சொன்னதா எந்த இடத்துலையும் தகவல் இல்லை. ஈரான் கிட்ட வந்து ஈரான் வந்து இப்போ ஒபக் ப்ளஸ் டீம்ல அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னா அப்போ அந்த நாட்டில் விளையக்கூடிய விளைபொருட்கள் மூல உற்பத்தி பொருட்கள் மட்டும் அமெரிக்காவுக்கு வேணுமா அப்படிங்கிற கேள்வி தானா எழுதுது. எனக்கு உங்கள்ட்ட இருந்து காசு மட்டும் தாங்க வேணும். ஓகே, உங்கள்கிட்ட இருந்து எனக்கு காசு மட்டும் வேணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளத்தை எடுத்து இதுக்கே நீங்கள் கோவப்படுறீங்க. அப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளத்தையும் எடுத்துகிட்டு போனப்போ எந்த யூடியூப்காரன் வந்து கேள்வி கேட்டா? ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளத்தையும் அமெரிக்கா எடுத்துகிட்டு போச்சு, பிரான்ஸ் எடுத்துகிட்டு போச்சு. அப்போல்லாம் யாரும் கேள்வி கேட்கலையே. ஏதோ அந்த நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதை ஏதோ பெரிய ஒரு செய்தியாக வந்து கேட்குறீங்க. நேற்றைய தினம் பேப்பரில் படிக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இங்கே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தடை போட்டாங்களாம், இது பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அமெரிக்காவுக்கு இந்த மாதிரியான அடிமைப்பட்ட தேசத்துலையும் பிற்போக்கான தேசத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் வேணும். ஆனால் இங்கே இருக்கிறவன் அங்கே போய் முதலாளியாக தான் உட்கார நடக்கிறானே தவிர அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலாளியாக வாழ வழி இல்லாமல் அங்கே போகிறதுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அந்த சீனே இங்கே கிடையாது. உலக நாடுகளின் தலைவர்கள் வந்து ட்ரம்பை சந்திக்கக்கூடிய அந்த நோக்கம் என்ன? அசிங்கப்படுறதுக்கு தான். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, நம்ம தான் கூப்பிடுறோம். ஆனால் அந்த நபர் என்ன பண்ணுவாங்க, தலைவாழை இலை போட்டு வந்து நம்மளை கவனிப்பேன் அப்படின்னா வந்தவனை உட்கார வச்சு பார்த்திங்கன்னா முதுகலையே போட்டு கும்முன்னு கும்மி அனுப்புறது, அசிங்கப்படுத்தி அனுப்புறது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி அனுப்புறது. இதுதான் ட்ரம்ப் செஞ்சார். எங்கே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வந்தப்போ ஒரு பத்திரிகையாளரை வச்சு இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் ஐயா, இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சார். மதிய சாப்பாடு கூட சாப்பிடல, அந்த மனுஷன் ஓடி போயிட்டாப்புல. பார்த்தீங்களா? அதை
அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ரமபுசா வந்தார். அவரையும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு, அவர் முதிர்ந்த அரசியல்வாதி, அவர் பார்த்து ஹேண்டில் பண்ணார். ஆனாலும் அவரையும் அசிங்கப்படுத்தி தான் அனுப்பிச்சார். இப்போ நேற்றைய தினம் மெர்ஸ் வந்திருந்தார். யார்? ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ். அவர் பாவம் வந்து ரொம்ப சீனியர், அவர் ஜெர்மனியில் ரொம்ப பெரிய ஆள். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா, இந்த மாதிரியான சப்பையான ஆளுங்கள்லாம் வரும்போது ட்ரம்ப்பினுடைய சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்முடைய மோடி கூட இங்கே போயிருந்தார். 2 பேரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நின்றுட்டு இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டப்போ மோடி வந்து சிரிக்க மட்டும் செஞ்சார். அதுக்கு ட்ரம்ப் வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, இது உங்களுக்கான கேள்வி, இதுக்கு நானே பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு பேசினார். அதாவது கூட இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், ஈவிறக்கவே பார்க்குறது இல்லை. நம்ம நாட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே, கொஞ்சம் லேஸ் வாக்காக வந்து பார்த்து அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு ஈவிறக்கவே இல்லாமல் அத்தனை பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி வந்து உனக்கு இதுக்கு கூட பதில் தரல அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுங்கிறது நம்ம இந்தியர்களை அசிங்கப்படுத்தின மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இது மாதிரி இங்கே மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள தலைவர்களையும் ட்ரம்ப் ட்ரீல் பண்ணுற விதம் இப்படி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் எலன் மஸ்க் மோதலை வந்து இந்தியாவும் சரி மற்ற உலக நாடுகளும் சரி எப்படி பார்க்குது? ரொம்ப ஜாலியாக பார்க்குறாங்க. இன்றைக்கி ஏஐ பூரா அந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தேட்டரில் வந்து இடைவெளியில் வந்து பாப்கார்ன்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அது மாதிரியான இமேஜஸ் வந்து அதிக அளவில் ஷேர் செய்யப்படுது. அந்த பாப்கார்னை யார் சாப்பிட்றா அப்படின்னா, குழந்தைகளோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ சாப்பிடல. ஒன்று ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சாப்பிட்றாரு, இன்னொரு பக்கம் வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மு சாப்பிட்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து. ஏன்னா 5% ஜிடிபி கொடுத்தினா தான் உனக்கு நேட்டோவில் வந்து உனக்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னாலே நான் திருப்பி பேசுவேன் அப்படின்னு அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு போச்சு. அதனால் யூரோப் நாடுகளும் எதிராக தான் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் நாடுகளும் எதிராக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இந்த 2 கூட்டணியும் உடஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வெற்றிடா அப்படின்னு நினச்சாங்க. அதே மாதிரியே உடஞ்சிச்சு. இப்போ ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.